வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அந்த முக்கியமான சாதனைகளில் அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் தலைப்புச் செய்தியாக சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓசூரில் 100 கோடியில் பிரம்மாண்ட மருத்துவமனை என்று சொல்வதை விட அதை பார்க்கவே ஒரு திருமண மாளிகை மாதிரி அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, தேன்கனி கோட்டை மருத்துவமனை மேம்பாடு, ஆழியாலம் அணைக்கட்டு, தென்பெண்ணை ஆற்று நீர் மூலமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுடைய பல பகுதிகள் பயன்பெறக்கூடிய திட்டம். எண்ணெய்கோல் அணைக்கட்டு நீரை வறண்ட பகுதிக்கு கொண்டு போக திட்டம். கிருஷ்ணகிரி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பாரூர் ஏரி, கிழக்கு பிரதான கால்வாய் அமைச்சு போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டங்கள் இருக்க 33 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய திட்டம். ஓசூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம். அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம். ஓசூர் விஸ்வநாதபுரத்தில் தோழி விடுதி. ஓசூரில் புறநகர் புதிய பேருந்து நிலைய பணிகள், புதிய ரயில்வே மேம்பாலம் என கிருஷ்ணகிரி இந்த அளவிற்கு எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் வளர்ச்சியை ஓசூர் அடைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் சிறிய தொழிலகரமாக அறிவிக்கப்பட்ட ஓசூர் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளுக்காக தேர்ந்தெடுத்து தொழிற்சாலைகளை நிறுவி இயக்கி வர்ற நவீன தொழில் மையமாக உருவெடுத்திருக்கு. சூளகிரி, பர்கூர், குருபரப்பள்ளியில் தொழிற்பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் நிறுவியிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஓசூர் சிப்காட்டில் ஐநாக்ஸ் திரவ ஆக்சிஜன் உற்பத்தியாளர், டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவ உற்பத்தி தொழிற்சாலை விரிவாக்கம், ஓசூரில் எல்காட் அசன்ட் நிறுவன உற்பத்தி திட்டம், 7000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் சூளகிரி சிப்காட்டில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி, விமான இயந்திரங்கள், கேர்பாஸ் பாகங்கள் இதெல்லாம் உற்பத்தி செய்வதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுக்காக தான் ஓசூரில் பன்னாட்டு விமானம் அமைக்கணும்னு நாம் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஓசூர் வளர்ச்சிக்கு இதை விட துரோகம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை சமீபத்தில் 40,000 தாண்டி இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியிலேயே தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சியை பொறாமை எண்ணத்தோட பாஜக தடுக்க பார்க்குது. இதை கூட தட்டி கேட்க முடியாமல் பழனிசாமி இருக்கிறார். வாக்கு கேட்டு அவங்க வந்தா நீங்கள் முகத்துக்கு நேராக அவங்க முகத்துக்கு நேராக இந்த கேள்வியில் கேளுங்க. முதலமைச்சர் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டு இருக்கிறார். நான் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்கள காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்ட முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்குறது தப்பு இல்லை. முதலமைச்சராக இருந்துட்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவிகளை சுட்டு கொண்ட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். பழனிசாமியை அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். நேற்று இரவு 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். அதை பிரதமர் மோடியின் உரை என்று சொல்வதை விட பாஜக தலைவர் மோடி அவர்கள் அரசியல் உரை என்று தான் சொல்லணும். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் அரசு சார்பான உரைகளை பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல்.